Assalamu alaikum. I hope all of you fine. Alhamdulillah. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கி நம்மளுடைய vlogல நீங்கள் பார்க்க போகிறது, நாம் வெளியில் ஒரு நேரம் போகிறதா இருந்தால் நமக்கு ஈஸியாக நம்மளோட டின்னரை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வீடியோ தான். அதோட இந்த இடத்துல ஜாத்தர் ரொட்டின்னு சொல்கிற இந்த ஃபேமஸான ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு தான் சொல்கிறது ஷூக் வாக்கிஃப் இல்லாட்டி ஷூகாக்கிஃப், ஈரானிய ஷூக் என்றெல்லாம் சொல்கிறது. இந்த இடம் வந்து மிக அழகான ஒரு இடம். கட்டாரில் வந்து பிரபல்யமான இடம் கூட. நிறைய பேர் கத்தாரில் வந்து விசிட் பண்ண வரவங்க இந்த இடத்துக்கு வராமல் போகவே மாட்டாங்க. அப்படியான ஒரு அழகான இடம்தான் இந்த இடத்துல நமக்கு பண்டைய கால அராபிய வர்த்தக நடவடிக்கை எப்படி இருந்துன்னு சொல்லி கூட நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஆரம்ப கட்டடக்கலைகள் கூட இந்த இடத்துல பிரபல்யமானதாக காணப்படுகின்றது. இந்த இடத்துல கட்டடங்கள் கூட ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 100-200 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டதாக இங்கே சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த இடத்துல இருக்க பொருட்கள் கூட பாரம்பரிய பொருட்களாக காணப்படுகின்றது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
மெனுகா கிஃபினுடைய ஆப்போசிட்டுக்கு இருக்கிறது டவுன் டவுன் என்று சொல்கிற இந்த இடம். அதாவது அந்த இடத்துல எப்படி பண்டைய கால முறை காணப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நவீன முறையானதாக காணப்படுகின்றது. பாருங்க அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை. உங்களுக்கு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு சோம்பல் ஏற்பட்டால் இது மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். ஏழு சொன்னா கை வலிக்க நீங்கள் மாவு பிசைஞ்சு கொண்டு தடமாற வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு மாவை பிசைஞ்சு கொள்ளவும் மேலும் அதோட அவ்வளோ நேரம் போகும் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டி செஞ்சு எடுக்கிறதுக்கு. நீங்கள் 500 கிராம் ஆட்டா மாவு எடுத்துக்கோங்க. அந்த 500 கிராம் ஆட்டா மாவுக்கு 3 கரண்டி அளவு ஒலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில், பட்டர், நெய் ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு. 500 கிராம் ஆட்டா மாவுக்கு 500 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கொண்டு நல்லா அந்த மாவை பிசைஞ்சிங்க. அவ்வளோ நேரம் போகாது. நீங்கள் அளவான தண்ணி மாவுக்கு சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் நேரம் இந்த மாவை நீங்கள் 1/2 hour மாதிரி ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்படி 1/2 hour நீங்கள் ரெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாவை ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும். அதோட இந்த மாதிரி டோவை செஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரண ஆட்டா மாவு ரொட்டி நீங்கள் சுட்டெடுப்பீங்களே அது மாதிரி சுட்டெடுத்து கொள்ளையணும். அதோட அதுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சு நீங்கள் கறி ரொட்டி செஞ்சு எடுக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். அதோட இந்த ஜாதர் ரொட்டி எப்படி செய்கிறோமோ அது செஞ்சு எடுத்துக்கொள்ளவும் மேலும்.